يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் மாபெரும் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பிறையை அடைய இருக்கின்றோம். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்ததைப் போல அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா இந்த மாதங்கள் பற்றி, குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பு பற்றி அல்லாஹு தாலா வசனத்தில் சொல்லும்போது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் என்பது 12 மாதங்களாகும். ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹு தாலா வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தில் இந்த மாதங்கள் என்பது 12 மாதங்கள் ஆகும். அப்ப இந்த 12 மாதங்கள் அந்த இது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் வந்த போதோ அல்லது குர்ஆன் இறக்கப்பட்ட போதோ முடிவு செய்யப்பட்ட நாட்கள் அல்ல. இந்த 12 மாதங்கள் என்பது வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்தே அல்லாஹு தாலா இந்த 12 மாதங்களை தான் ஒரு வருடத்திற்கான ஒரு முழுமையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் தாலா சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதில் 4 புனிதமாக்கப்பட்டுள்ளது என்று. பொதுவாக 12 மாதங்கள் மொத்தமாக, அதில் 4 புனிதமாக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் கூறுகின்றான். அந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் புனிதமாக்கப்பட்ட மாதங்களாக அடையாளப்படுத்தினார்கள். புனிதமாக்கப்பட்ட நாட்கள் என்றால், புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் என்றால், அந்த நாட்களில் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது, அந்த நாட்களில் ஜிஹாது செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. அதை கொண்டு அந்த மாதங்களை அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தியிருந்தான். இந்த புனிதப்பட்ட மாதங்களில், புனிதப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களில் துல்ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா ஒரு மாதமாக ஆக்கி இருக்கின்றான். அப்ப இந்த மாதத்தை யதார்த்தத்திலேயே அல்லாஹு தஆலா புனிதமாக்கப்பட்டதாக ஆக்கி இருக்கின்றான் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினத்திலிருந்து இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் 10 சிறப்புகள் என்ன, அந்த முதல் 10 நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, இதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்னவெல்லாம் சொல்கிறது, இதனை பற்றி அறிஞர்கள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், இந்த முதல் 10 பற்றி என்கின்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் முதல் ஒவ்வொன்றாக வரிசையாக அறிய இருக்கின்றோம். ஒவ்வொன்றை பற்றியும் அதனுடைய காரணங்கள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினத்திலிருந்து ஒவ்வொன்றாக 10 நாட்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் அறியவிருக்கின்றோம். தினமும் ஒரு 5 நிமிடம், தினமும் ஒரு 5 நிமிடம் அதனை பற்றிய ஒரு சில சிறிய விளக்கங்கள், அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 பற்றிய ஒரு சில சிறிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக அறிய இருக்கின்றோம். அந்த 5 நிமிட அந்த உரைக்கு பிறகு கடை இறுதியில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்குரிய முறைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். கேஐசிடியுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரோடு சேர்த்து அந்த கேஐசிடியுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டும். அதில் குறிப்பாக அந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருக்க வேண்டும். அதாவது நாம் இந்த மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சி, அதில் இறுதியில் ஒரு கேள்வியை ஆட் செய்து அதற்கு பதில் அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் ஆர்வப்படுத்துவது எதற்காகவென்றால், அந்த பயான் நிகழ்ச்சியில் ஒரு சிறிதளவு ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக.
சரிங்களா? அதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த பயானை கேட்க வைப்பதற்காகத்தான் இது மாதிரி கேள்விகள் கேட்பது, அதற்கான பதில்களை பெறுவதெல்லாம். நம்மளுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக கேள்விக்கான பதிலை தேடுவதிலும் அதற்கான பரிசை வெல்வதிலும் மட்டும் இருக்கக்கூடாது. அதை ஒரு காரணமாக கொண்டு இந்த பயான் நிகழ்ச்சியையும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு முழுமையாக பயனடைவதுதான் அந்த மாதிரி இறுதியில் கேள்வி கேட்பதெல்லாம். சரிங்களா? அப்ப இதற்கான கேள்வியை நீங்கள் முழு வீடியோவையும் பார்த்து விட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும். சரிங்களா? அதை ஒரு நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள். முழுமையாக அந்த வீடியோவை பார்த்து விட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பதிலை இரவு 12 மணிக்குள் நமக்கு கேஐசிடியுடைய நம்பருக்கு அனுப்பி தர வேண்டும். 12 மணிக்குள் அதை அனுப்பி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு நாளிலும் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சரியாக பதிலளிக்கக்கூடிய நபர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இறுதியில் பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கப்படும். சரியாக பதில் சொல்லக்கூடிய நபர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முதல் அந்த தொடர்ச்சியை, நாளைய தினம் முதல் துல்காதாவுடைய அதாவது துல்ஹஜ்ஜுடைய அந்த சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாட்களாக நாம் வரிசையாக பார்ப்போம். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. KC